நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பண்ண போறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சதனால தான் நான் ரிவ்யூ பண்றேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா கூட இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் தான். இது கட் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா ஈஸியா இருக்கு. இது 2 அளவுல இருக்கு. 900 ml இருக்கு, 600 ml இருக்கு. நான் 900 ml தான் வாங்கியிருக்கேன். நான் இது ஒரு 2-3 மாசமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். வாங்க நம்ம எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம வெஜிடபிள் சாப்பர் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட வெஜிடபிள் சாப்பர். இது நான் பட்டர்ஃப்ளை பிராண்ட்ல வாங்கியிருக்கேன். இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 499. இப்போ அமேசான்ல 349க்கு இருக்கு. இது நான் 900 ml வாங்கியிருக்கேன். இதோட சின்ன அளவு பாத்தீங்கன்னா 600 ml. அது 271க்கு கிடைக்குது. உங்களுக்கு சின்ன அளவு வேணா சின்ன அளவு வாங்கிக்கலாம், இல்ல பெரிய அளவு வேணா பெரிய அளவு வாங்கிக்கலாம். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1290. ஸோ இதோட லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். நமக்கு அமேசான்ல கம்மியான ரேட்ல கிடைக்குது. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பிடிச்சு இழுக்கணும். அப்பதான் அந்த உள்ள கொடுத்துருக்க பிளேட் எல்லாமே ஒர்க் ஆகும். இதை இப்படியே கலத்தினா போதும். கலத்திட்டீங்கன்னா இப்படி இருக்கும், மூடி இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல 5 பிளேடு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. ஸோ பிள்ளைங்கள்ட்ட நீங்க கொடுக்க வேண்டாம், பிள்ளைங்களுக்கு கையெல்லாம் கிழிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம ஃபிட் பண்ணவும் செய்திடலாம். இவ்வளவுதான். ஈஸியாவே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஈஸியாவே கலத்தி நம்ம வாஷ் பண்றதுக்கும் ஈஸியாவே இருக்குது. இனி நம்ம வெஜிடபிள் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம சாப்பர்ல கட் பண்றதுக்காக இதே மாதிரி பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க சாப்பர்ல போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வெங்காயத்தை எல்லாம் உள்ள போட்டாச்சு. இனி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதே மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணாலே போதும். க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இதே மாதிரி கை வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த அளவு சின்னதா கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய அளவுகள் வேணா நீங்க கொஞ்சம் கூட பெருசா வேணா கட் பண்ணிக்கலாம். இது நான் வதக்குறதுக்காக நான் இந்த அளவு சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்ல நம்ம இதே மாதிரி பிளேடை எடுத்துட்டா போதும். எடுத்ததுக்கு அப்புறமா இதை மாத்தி வச்சுட்டு இதை நம்ம ஒரு தட்டுல மாத்தி எடுத்துடலாம். இனி நம்ம பீன்ஸை கட் பண்ணி பார்க்கலாம். சாப்பர்ல போடுறதுக்கு வசதியா நான் இதே மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பர்ல போட முடியாது, அதனால நான் சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம இதை மூடிடலாம். மூணதுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் இழுத்தெடுத்தீங்கன்னா வந்துடும். நம்ம இப்போ பீன்ஸும் சாப் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. இதையும் நம்ம இனி தட்டுல மாத்திரலாம். இதே மாதிரி நீங்க கேரட் கூட இதே மாதிரி நீங்க சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட் இதெல்லாமே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம இஞ்சியும் பூண்டையும் சாப் பண்ணி எடுக்கிறதுக்காக இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சியும் பூண்டு முழுசா தான் எடுத்திருக்கேன். இனி நம்ம சாப் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம அழகா சாப் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதையும் நம்ம தட்டுல மாத்திரலாம். கடைசியா தான் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி காட்டுறேன், அதாவது சாம்பார் வெங்காயம். இதையும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ சூப்பரா சின்ன வெங்காயத்தையும் சாப் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதை தட்டுல மாத்திரலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே சாப் பண்ணி முடிச்சாச்சு. பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப சின்னதா சாப் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் பெருசா சாப் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா
நம்ம பீன்ஸை பொரியலுக்கு எப்படி நம்ம கட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம எல்லா குழம்புக்குமே சேர்க்கறது மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாப்பர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸுமே ஈஸியா கட் பண்ண முடியுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. பை பாய்.